அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த உலகத்திலே நாம் இந்த மனித ஜென்மம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், மிகவும் மனித ஜென்மம் என்பது இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே இந்த மனித ஜென்மம் என்பது மிகவும் அரிதாக கிடைப்பதற்கு மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனித பிறவி நமக்கு கிடைத்ததை நாம் நல்ல முறையில் நாம் வாழ்க்கைக்கு நல்ல முறையில் இந்த உடலினை பயன்படுத்தி நாம் நம்முடைய ஆன்மாவை பற்றி, நம்மை பற்றி, நான் யார் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மாவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த உடலை எடுத்து வந்திருக்கின்றோம். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு வெறுமனே நம்ம உண்வதற்கும் தூங்குவதற்கும், சாப்பிட்டு தூங்குவதற்கும் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சாப்பிட்டு விட்டு சாணி போடுவது தான் வாழ்க்கை என்றால் அதை மிருகங்களும் கூட செய்யும். ஒரு விலங்குகள், சாதாரண ஒரு புழு பூச்சிகள் கூட என்னது, அதனுடைய அந்த சாப்பிட்டுட்டு அதனுடைய வேஸ்ட் கழிவுகளை வெளியேற்றுவதில் அதனுடைய எல்லாமே நம்மை விட நன்றாக செய்யும். இனப்பெருக்கத்திலும் பார்த்திங்கன்னா நாம் ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கொள்வதற்கே மிகவும் கஷ்டப்படுகின்றோம். விலங்குகள் எடுத்துட்டிங்கன்னா அதே மிகவும் நன்றாக நம்மை விட நன்றாக செய்யும். ஒரே நேரத்தில் 10, 20, 30, 40 குட்டிகளை ஈண்டுவிடும். அப்போது மனித பிறவி என்பது பார்த்திங்கன்னா நாம் வெறுமனே சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் மட்டும் கிடையாது. அதற்காகத்தான் இந்த மனித பிறவி என்றால், நாம் விலங்குகளை விட அதிகமும் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், அதிகமாக பிள்ளைகளை பெருக்க வேண்டும். நம்மால் முடியவில்லை. காரணம், நம்முடைய வேலை, நம்முடைய நோக்கம் அதுவல்ல. நம்முடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்முடைய அந்த ஜீவனாகி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவனை பற்றி நாம் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து அந்த சிவத்திலேயே நாம் லயித்து இருக்க வேண்டும். சிவத்தை புரிந்து அந்த சிவத்தில் நாம் லயித்து இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய ஆன்மாவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நாம் நமக்குள்ளே என்ன பண்ணுவோம், கண்களை மூடி சிறிது நேரம் கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் இல்லை ஒரு 10 நிமிடமாக கண்களை மூடி அமைதியாக உட்கார வேண்டும். உட்கார்ந்து ஒரு ஆசனத்தில் அமைதியாக உட்கார்ந்து முதுகு தண்டியை நேராக வைத்து முதலில் ஓய்வாக நம்முடைய உடம்பினை ஓய்வாக தளர்த்தி ஓய்வாக அமர வேண்டும். அமர்ந்து நமக்குள் எந்த ஒரு அது சரி இது சரி என்ற ஒரு விஷயம், எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக ஓய்வாக, எந்த ஒரு விஷயம் எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து விட்டோம் என்றால், நமக்குள் வரக்கூடிய எண்ணங்களை அதன் பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்குள் வரக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் கவனித்தல் வேண்டும். இந்த எண்ணங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் என்பது ஒரு எண்ணம் வரும், வந்துவிட்டு போய்விடும். அதற்கு பின்னர் ஒரு எண்ணம் வரும், வந்து போய்விடும். இந்த 2 எண்ணங்களுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும், ஒரு இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியை தான் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு எண்ணம் வந்து போய்விட்டது என்றால் அடுத்த எண்ணங்கள் வருவதற்கு முன்பாக ஒரு நீண்ட இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடைவெளியை நாம் கவனிக்கும் பொழுது தியானத்தின் மூலம் கண்களை மூடி நாம் கவனிக்கும் பொழுது இந்த இடைவெளியானது அதிகரித்து கொண்டே செல்லும். அதிகரிக்கும் பொழுது அதை வரக்கூடிய எண்ணங்களும் குறையும். எண்ணங்களின் அளவு குறைய இடைவெளி அதிகம் நீண்டு கொண்டே போகும். இடைவெளி குறைய என்னாகும், நமக்குள் இந்த இடைவெளி என்பது வேறொன்றும் இல்லை, அதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களற்ற நிலை. அதான் ஒரு அமைதியான ஒரு அமைதி நிலை, அதான் மௌனம். அந்த மௌனத்தை நாம் இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய உணவு பழக்கத்தையும் நாம் சிறிது மாற்ற வேண்டும். அசைவ உணவுகள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில்
இந்த அசைவ உணவுகளை நாம் உடனே விடணும் அப்படின்னா விட முடியாது. நாம் இது போன்ற பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்றால், பயிற்சிகளை செய்யும் பொழுது மெதுவாக கொஞ்சம் ஒரு நாளைக்கு டெய்லி அசைவம் சாப்பிடுகிறோம் என்றால் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் சாப்பிட வேண்டும் முதலில். அதன் பின்பு ஒரு மாதத்திற்கு ஒரு நாள், அப்படி மெதுவாக நாம் இந்த அசைவ உணவுகளை விட வேண்டும். முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யலாம். முயற்சி செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த அசைவ உணவிற்கும் நமக்குள் வரக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கின்றது. நாம் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்கின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய எண்ணங்களும், நமக்குள் வரக்கூடிய அந்த கோபம், காமம், பொறாமை இது போன்ற தேவையற்ற ஒரு விஷயங்கள், தேவையற்ற உணர்வுகள், தேவையற்ற எண்ணங்கள் வருவதற்கு இந்த உணவு பழக்கம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால் நாம் இந்த உணவு பழக்கத்தையும் மிகவும் பார்த்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை எடுத்தால் நமக்கு நம் உணவுக்கு நம் உடலுக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு அமைதி, ஆரோக்கியம் தரும். எந்த உணவு நம்முடைய உடலுடைய அமைதியும் மனதினுடைய அமைதியும் கிடைக்கின்றது, அதை பார்த்து நாம் அதற்கேற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு நம்முடைய மன அமைதிக்கும் நம்முடைய உடல் அமைதிக்கும் மிகவும் நல்லது. இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நம்மால் முடியாது, யாரால் முடியாது என்று நினைப்பதை விட ஒவ்வொரு தனி மனிதனும் முடிந்த அளவுக்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆரம்பத்திலேயே நாம் இதையெல்லாம் விட முடியாது. மெதுவாக படிப்படியாக விடலாம். மது பழக்கங்கள் இருப்பவர்கள், தீய புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் மெதுவாக அதை விட ஆரம்பிக்கலாம். ஒரு மெதுவாக நம்முடைய உடலை என்ன பண்ணலாம், அதை விட்டு வெளியே வந்துட்டோம் என்றால் நம்முடைய உடலும் ஆரோக்கியம் பெறும். உடல் ஆரோக்கியம் பெறும் பொழுது மனமும் ஆரோக்கியம் பெறும். மனம் ஆரோக்கியம் பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னது, மனதினுடைய தன்மை, அந்த அமைதி உணர்வு, மகிழ்ச்சி உணர்வு அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நமக்குள்ளே அந்த தேவையில்லாத காமம், கோபம், பொறாமை, இது போன்ற தேவையில்லாத ஆணவம், இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய மனதிலிருந்து நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றி விட்டோமே என்றால் நம்ம மனதில் அந்த அமைதியானது வியாபித்திருக்கும், நிலைத்திருக்கும், எங்கும் பரவி இருக்கும். நாம் அந்த அமைதியை லயித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதை நாம் மாற்றுவதற்கு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நம்முடைய கொஞ்சம் சூழ்நிலைகளையும் சிறிது மாற்றம் செய்ய வேண்டும். மாற்றம் செய்யும் பொழுது அனைத்தும் நல்லா இருக்கும். இதை நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் இதனை நாம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இதனை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்றி.